ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 2க்கான ஷிஃப்ட் 1 அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசனிங் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 23 கொஸ்டினுக்கு பசிலே கவர் ஆகிருக்கு. ஸ்கோரிங் பார்த்தா சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு நம்ம பசிலுக்குள்ளே போயிருக்கணும். பசில் என்னென்ன பசில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பேரலல் ரோ பசில் 2 ரோ 7 பேர் வச்சு கேட்டிருக்காங்க. போஸ்ட் டெசிக்னேஷன் பேஸ்டு பசில், இயர் பேஸ்டு பசில், சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் அண்டு ஃப்ளோர் பசில். இதில் இந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் மட்டும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினையும் இயர் கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இயருக்கு இன்னும் நல்லா ஸ்பீடாக போட்டுங்க, இயர் கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா கொஸ்டின் டூயபிளாக இருந்திருக்கு. இதில் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆவரேஜ் அட்டெம்ப்ட் 25 பண்ண முடியும். அந்த ஃப்ளோர் பஸ்லையும் நீங்கள் இயர் பஸ்லையும் சர்டைன் நம்பர் ஆஃப் பஸ்லையும் ஸ்கிப் பண்ணிட்டா உங்களால் 27 கூட அட்டன் பண்ண முடியும். பட் 25 அப்படிங்கிறது ஆவரேஜான அட்டெம்ப்ட். லாஸ்ட்டில் இந்த ஆட்மன் அவுட், பேர் டெஸ்ட், நம்பர் பேஸ்ட் கொஸ்டினில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் மற்ற கொஸ்டின் ஓகேங்களா. எப்படி அட்டன் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கோர் பார்ட்டு, அப்புறம் பசில் சீட்டிங்கில் செலக்டிவாக அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய 2 நிமிஷத்தில் இந்த நம்பர் பேஸ்டு, பேர் டெஸ்ட்டு, ஆட்மன் அவுட்டை அட்டன் பண்ணியிருந்தா ஐடியல் அட்டெம்ப்ட் ஃபார் திஸ் டாபிக்ஸ். ஓகே, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்தவரை 3 டிஏல ஒரு கேஸ் தான் உள்ளடக்கம். ஓகேங்களா. அப்ராக்சிமேஷன் 5 கொஸ்டின், குவாட்ரடிக் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த 8 கொஸ்டின் போட்டிருக்கலாம். 8 கொஸ்டின் போட்டுட்டு டிஏல 5 கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு சில பேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, கொஞ்சம் கல்குலேட்டிவாக இருக்கிறதுனால டிஏயில் இருந்தால் இந்த 10 கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின், அப்ராக்சிமேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் 8 கொஸ்டின். அப்போ இந்த 16 கொஸ்டின் மினிமம் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ண முடியல 14-15 கொஸ்டின் வச்சு அட்டன் பண்ணிவிட்டு அத்தமெட்டிக்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த செக்ஷனை பொறுத்தவரை 14லிருந்து 18 வரை டூயபிளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. 16 அட்டன் பண்ணி தான் ஐடியலாக இருக்கும். இந்த லெவலுக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு 16 இந்த வேக்கன்சிஸ்க்கு அட்டன் பண்ணி தான் நீங்கள் சேஃப். ஓகேங்களா. பட் ஆனால் நேற்று லாஸ்ட் ஷிஃப்ட்டை காட்டிலும் இது வந்து டூயபிளாக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் செக்ஷனில் வேர்டு ஸ்வாப் இருக்குது, வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ட்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அவங்க ஆல்ரெடி போர்டு லெட்டரில் மார்க் பண்ணி ஒரு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக கீழே நிறைய இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும். வேர்ட் ஸ்வாப்னு அப்படி இல்லை, 5 லெட்டர் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா. இது அப்படியே ஆப்ஷனில் இருக்கிறதே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட். வேர்டு ஸ்வாப்னா அதுலேயே 5 லெட்டரை அவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வேர்டு ஸ்வாப் நல்ல ஸ்கோரிங் பாட்டு. அதை விட்டால் நமக்கு ஃபில்லர்ஸ் இருக்குது, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட், பேரா ஜம்பிள் 5 மார்க்கு, எரர் ரிடக்ஷன் ஆர்சி. அப்போ இங்கிலீஷ் வந்து கேட்ட ஃபீட்பேக் படியும் நேற்ற கம்பேரிட்டிவ்லி இங்கே ஒரு மாடரேட் தான். ஒரு 18லேருந்து ஒரு 22 வரை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் ஓகேங்களா. மார்க்காக ஒரு 12 to 15 வந்தால் கூட இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஷிஃப்ட்ஸ் காட்டிலும் இங்கிலீஷில் இது கொஞ்சம் ஸ்கோரிங் பார்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 12 மார்க் வந்தால், நெகட்டிவெல்லாம் போய் ஒரு 12 மார்க் வந்தால் கூட உங்களுக்கு டீசென்ட் தான். இதை பாருங்கள், குட் அட்டெம்ப்ட். ரீசனிங்கில் 25 வரை, 27 நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. 20லேருந்து 25 நல்ல அட்டெம்ப்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 22லேருந்து 24 அட்டெம்ப்டாக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது நீங்கள் அக்யூரேசி இதெல்லாம் போயிட்டு எரர்ஸ் பண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கிறதுனால வேர்டு யூசேஜ் எல்லாம் இருக்குது. அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம போடவும் தெரியாது. அதெல்லாம் போய் நமக்கு இங்கே ஒரு 12லேருந்து 15 வரை, 12 to 15. பெண்ணு ஒரு 2 டேஸில் வந்துடும், வெயிட் பண்ணுங்க. மவுஸில் எழுதிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படி இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். ஒரு 12 to 15 இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கோராக கன்வெர்ட் ஆகி எடுத்தால் ரொம்ப நல்ல அட்டம். ஆப்டிடியூட் பொறுத்தவரை 14லேருந்து 16 டீசெண்டான அட்டெம்ப்ட். ஓகேங்களா. இந்த அளவுக்கு உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். மார்க்காக நான் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வீடியோ போடுவேன். அதில் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்தால் நீங்கள் சேஃப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் எல்லா ஷிஃப்ட்லையும் இவ்வளோ மார்க் வருது அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.